பொங்கல் பண்டிகை நெருங்கிவிட்ட நிலையில் ஜல்லிக்கட்டு நடைபெற வேண்டும் என்று தமிழகம் முழுவதும் போராட்டங்கள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த நிலையில் ஜல்லிக்கட்டு போட்டிகள் தொடர்பாக நம்மிடையே பேசுவதற்கு நடிகர் நிழல்கள் ரவி இருக்கிறார். நாம் அவரிடம் கேட்கலாம். வணக்கம் சார். அதாவது பொங்கல் நாளே ஜல்லிக்கட்டு போட்டி தான் எல்லாருக்கும் நினைவுக்கு வரும். இது தொடர்பாக உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளுங்கள். இல்லை, அது பொங்கல் அப்படின்றது ஒரு ஜல்லிக்கட்டுன்றது ரெண்டுமே ரெண்டுமே இணைஞ்சி போகிற ஒரு வழக்கமானது. அதாவது தமிழர்கள் பாரம்பரியம் தொட்டு இந்த ஜல்லிக்கட்டுன்ற ஒரு நிகழ்ச்சி தமிழருடைய வீரத்தை பறைசாற்றுற ஒரு நிகழ்ச்சி. இது ஒரு பல வருஷமாக நடந்துட்டுருக்கு. திடீர்னு இப்போ இந்த ஜல்லிக்கட்டுக்கு தடைன்னு கேட்கும்போது மனசுக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது. பொதுவாக ஜல்லிக்கட்டுனாலே அதாவது காளை அடக்க வேண்டும் என்று இந்த கிராமத்து இளைஞர்கள் ரொம்ப ஆர்வமாக இருப்பாங்க. ஒரு திரையுலகைச் சேர்ந்தவராக இந்த ஜல்லிக்கட்டு போட்டிக்கு விதிக்கப்பட்டிருக்க தடையை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அதாவது நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற ஜல்லிக்கட்டு போட்டியில் பங்கெடுத்துக்கிற இளைஞர்கள் வீரர்கள் இவங்க ஜல்லிக்கட்டை கண்கூடாக பார்க்குற ஒரு சந்தர்ப்பம் எனக்கு ஒரு தடவை ஷூட்டிங் மதுரையில் போயிருந்தபோது கிடச்சிது. அப்போ அவங்களோட வீரத்தை பார்த்து எனக்கு உண்மையிலே ரொம்ப ஒரு ஹேர் ரைசிங் சொல்லுவாங்க, மயிர் கூச்சரின்ற மாதிரி ரொம்ப த்ரில்லிங்காக இருந்தது. இப்போது அந்த ஜல்லிக்கட்டு நடக்கக்கூடாது அப்படின்ற போது எனக்கே ரொம்ப கொஞ்சம் வீக்காக மனசு ரொம்ப வருத்தமாக இருக்குது. அந்த மாதிரி இப்போது அதாவது தடையை மீறி நாம் ஜல்லிக்கட்டு போட்டியை நடத்த வேண்டுங்கிற ஒரு குரல் எழும்பி வந்துட்டுருக்கு. இது தொடர்பாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இது ஒரு ஒற்றுமை ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த ஒற்றுமையில் நானும் பங்கெடுத்துக்கிறேன். ஜல்லிக்கட்டு கண்டிப்பாக நடக்க வேண்டும். அது எந்த அரசாக இருந்தாலும் சரி, இதுக்கு தயவு செஞ்சு தடை விதிக்கக்கூடாது. இது தமிழர்களோட பாரம்பரியமிக்க ஒரு நிகழ்ச்சி. இது நன்றி சார். அதாவது தமிழர்களின் பாரம்பரிய விளையாட்டான ஜல்லிக்கட்டு கண்டிப்பாக நடைபெற வேண்டும் என்ற கருத்தை நடிகர் நிழல்கள் ரவி பதிவு செய்திருக்கிறார். ஒளிப்பதிவாளர் பிரபுவுடன் தேவா, நியூஸ் 7 தமிழ், சென்னை.